தங்கச்சி எதுக்குடா போர்டு எடுத்துகிட்டு போகிறா அப்படின்னு பார்க்குறீங்களா? கோயம்புத்தூர் டு செஞ்சி வரை போகணுங்க. செஞ்சியில் ஒரு கல்யாணம். செஞ்சிக்கு ட்ரெயின் இல்லாதனால விழுப்புரம் வரைக்கும் தான் ட்ரெயின். சரி ஓகே, இப்போ போர்டு எடுத்துகிட்டு போகிறது தான் டாஸ்க்கு. என்ன ஈவெண்ட் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். அப்புறம் பார்த்தா ஒரே வடக்கு நண்பராக இருந்தாங்க எங்கள் சீட்டுக்கு பக்கத்தில். என்னடா இது, நம்ம ஊர் ட்ரெயினா அவங்க ஊர் ட்ரெயினானே தெரில. எங்களை பற்றி ஏதோ ஃபன் பண்ணுறாங்கன்னு தெரியுது. நம்ம வீட்டு ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தால் கூட ஏதோ வந்து கிண்டல் பண்ணுறாங்க. எங்களுக்கு சத்தியமாக ஒரு பாசையும் புரியல. சரி உங்களுக்கு ஒரு நேரம் வராமையாடா போகும் அப்படின்ட்டு நாங்களும் பல்ல கடிச்சிட்டு உட்காந்து நாங்கள் அவனுங்களை ஃபன் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். கரெக்டாக வந்து ஈரோடு ஸ்டேஷன் வந்தோன்னே நான் வந்து ஜொமேட்டோவில் ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். எனக்கு தொப்பி வாப்பாலேருந்து பிரியாணியும் ஷவர்மாவும் போட்டிருந்தேன். கரெக்டாக வந்து என்னோடய ஸ்டேஷனுக்கு முன்னாடியே வந்து கொடுத்துட்டாங்க. ஓகேன்ட்டு அதை வாங்கி ஷவர்மா சாப்பிட்டு நான் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன். கண்ணை திறந்து பார்த்தா ஒரு போலீஸ்கார் சார் உட்காந்தாரு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, ஓ இவர் வந்தனால தான் இவனுங்க வாழை சுருட்டிட்டு இருக்கானுங்க போல் அப்படின்ற அளவுக்கு வாங்கிட்டு அந்த சாப்பாடே வச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். பேக் எப்படா தூக்குறது வெளியே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்கும்போது கரெக்டாக அந்த வண்டி வந்துச்சுங்க. வண்டி இத்தனை நாள் நான் பார்த்துருக்கேன், ஆனால் அதில் போனதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் 20 ருபீஸ் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளை ஸ்டேஷனுக்கு வெளியவே இறக்கி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் அண்ணா அனுப்பிவிட்ட காரும் வந்துருச்சு. நாங்கள் அப்படியே காரில் வீட்டுக்கு